Trick 11. BODMAS or BIDMAS. BODMAS rule. ஜென்ரலாக BODMAS rule தான் சொல்லுவாங்க. BIDMAS ரூல்னு சொல்லலாம். பி அப்படின்னா பிராக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பார் பிராக்கெட்ஸ் மேலே பார் மாதிரி போட்டோம்னா அந்த பிராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிடணும். அடுத்தது ஓப்பன் பிராக்கெட்ஸ். நெக்ஸ்ட் செட் பிராக்கெட், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட். மேத்தமெட்டிக்கலில் இதை வந்து மேலே இந்த பார் பிராக்கெட்டை வந்து நீங்கள் 12th வரும்போது காஞ்சுகேட் அப்படின்னு கூட படிப்பீங்க. இது ஓப்பன் பிராக்கெட், இதுக்கெல்லாம் வேற பேர் இருக்கு. பட் வந்து இது ஓப்பன் பிராக்கெட்னே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அதான் பெஸ்டா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இது செட் பிராக்கெட். செட் பிராக்கெட்னு தெரிஞ்சுக்கோங்க, அதான் நல்லா இருக்கும். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஆர் க்ளோஸ்டு பிராக்கெட். க்ளோஸ்டு பிராக்கெட் தான் பெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பீனா பிராக்கெட்ஸ் சொல்லிட்டோம். ஓ அப்படின்னா ஆஃப். ஆஃப்னா வேற ஒன்றும் இல்லை, இன்ட்டு தான், மல்டிப்ளிகேஷன் தான், இன்ட்டு பண்ணுறது தான். இல்லைன்னா இந்த ஐ நைன்டிசஸ், அதாவது பவர்ஸ் ரூட்ஸ், அதெல்லாம் நீங்கள் பின்னாடி போக போக புரிஞ்சுக்கிங்க. டி, டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். இதுதான் அதனோட ரூல், BODMAS ரூல். இது சம்பந்தமா நம்ம சம் பார்க்க போறோம். சிம்பிளிஃபை, இந்த சம் எப்படி போட்டணும் பார்க்கலாம். இந்த BODMAS ரூல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட், பார். பார் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். பாரை ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாரை ரிமூவ் பண்ணுறோன்னா 18 நமக்கு கிடைக்கும். மற்றதெல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கும். -10 divided by 5 ஈக்குவல்னு போட்டுட்ருப்போம். இந்த 18 நம்ம போட்டோம். 6 3s are 18. ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. பார் தான் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ப்ராக்கெட் இருந்தால் பண்ணலாம். இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் இல்லை, ஆனால் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போக போகிறோம். செட் ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போக போகிறோம். செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸு, மைனஸ், டிவைடு. அப்போ இதில் எது பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணுமா, மைனஸ் பண்ணணுமா, டிவைட் பண்ணணுமா? இந்த BODMAS ரூலில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன லெஃப்டில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு டிவைட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் தான் பண்ணணும். நம்ம டிவைட் பண்ணும்போது 10 divided by 5 2. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். செட் பிராக்கெட் 8 into 2. மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க, சரிங்களா? 2ன்னு கிடச்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ செட் பிராக்கெட் தான் ரிமூவ் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? மைனஸில் இருக்குது. 18 minus 2 16 நமக்கு கிடைக்கும். 18 minus 2 16 நமக்கு கிடைக்கும். இந்த ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். 20 + 8 into 2. செட் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது உள்ள மைனஸ் இருக்குது, அதனால் 18 minus 2 அப்போ என்ன ஆகிடும்? நமக்கு 16 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுங்கிற ஆப்ரேஷனுக்குள்ளே போகும்போது, இந்த ஆப்ரேஷனுக்குள்ளே போகும்போது நமக்கு என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது. இந்த BODMAS ரூலில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அப்புறம் தான் அடிஷன். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அப்புறம் தான் அடிஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். 8 into 2 16 + 16 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 16 + 16, 8 into 2 16 கிடைக்கும். அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 20 ப்ளஸ் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அடிஷன் இருக்குது பாருங்கள். 16 + 16 அடிஷன். இங்கே வேறு எதுவும் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வேறு எந்த ஆப்ரேஷனும் இல்லை. 16 + 16 32. இப்போ டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும்? 52ன்னு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். தட்ஸ் ஆல் ஆன்சர். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணணுன்னா, பி அப்படின்னா ப்ராக்கெட். ப்ராக்கெட்னா பாரு, ஓப்பன் ப்ராக்கெட்டு, செட் ப்ராக்கெட்டு, ஸ்கொயர் ப்ராக்கெட், இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாரை ரிமூவ் பண்ணணும். 6 3s are 18 ரிமூவ் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் செட் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 18 மைனஸ் 10 டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும், செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்ன ஆப்ரேஷன் வருது, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு டிவைடு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த போர்ட் மாஸ் ரூலில் பார்த்தீங்கன்னா டிவைடு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் தான் அடிஷன். அதனால் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கணும். நம்ம டிவைடை இதை முடிச்சிடுறோம். 10 டிவைடட் பை 5 2 முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த செட் ப்ராக்கெட்டை நம்ம இன்னும் ரிமூவ் பண்ணலை, ரிமூவ் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். 18 மைனஸ் 2. இப்போ என்ன பண்ணணும், இதை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோன்னா 18 மைனஸ் அந்த செட் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது 18 மைனஸ் 2 நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 16 நமக்கு கிடைக்கும். கிடைச்சிச்சிங்களா, இது முடிஞ்சிடுச்சு. செட் ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் வரீங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது. அப்போ எது ஃபஸ்ட்டு பண்ணணும், அந்த போர்ட் மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு எது இருக்குது, மல்டிப்ளிகேஷன், அப்புறம் தான் அடிஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். 8 இன்ட்டு 2 16 போட்டாச்சு, ப்ளஸ் 16. இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். 16 ப்ளஸ் 16 நமக்கு இது ஆர்டினரி அடிஷன் தான். 16 ப்ளஸ் 16 32. இப்போ என்ன, ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. 20 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 52. தட்ஸ் ஆல் ஆன்சர். செகண்ட் கொஷின் சிம்பிளிஃபைங் கேட்பாங்க. இது எப்படி போடணும், ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க பாரை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். மேலே இருக்க பார் தான் ரிமூவ் பண்ணணும். அப்போ ரிமூவ் பண்ணும்போது 8 மைனஸ் 5 நமக்கு என்ன கிடைக்கும், 3. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், 3. 6 மைனஸ் 3 மைனஸ் 7 இருக்கிறது, மீதி இருக்கிறதெல்லாம் அப்படி எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப், இந்த நெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். 6 மைனஸ் 3 திரும்ப என்ன இருக்கும், நமக்கு 3 தான் கிடைக்கும். 3 மைனஸ் 7 செட் ப்ராக்கெட் 6 மைனஸ் 10 மைனஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், செட் ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். செட் ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா 7 மைனஸ் 3 4. செட் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் 6 மைனஸ் 4 2 நமக்கு கிடைக்கும். 10 மைனஸ் 2 8. தட்ஸ் ஆல். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இந்த பாரை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா போர்ட் மாஸ் ரூலில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு பார் தான் ரிமூவ் பண்ணணும். பாரை ரிமூவ் பண்ணும்போது இந்த மைனஸ் நம்ம எடுத்துக்கூடாது, இந்த நம்பர்ஸ் மட்டும்தான், நம்பருக்கு மட்டும்தான் அவன் போட்டிருக்கான். அப்போ 8 மைனஸ் 5 இது, அதாவது இந்த பாருக்கு மீனிங் இதுக்கு சின்ன ஒரு ப்ராக்கெட் இருக்கிறதா மீனிங். 8 மைனஸ் 5 நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். 3 நமக்கு கிடைக்கும். இதுவும் முடிஞ்சிடுச்சு. அது செட் ப்ராக்கெட்டு, செட் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணணும். 7 மைனஸ் 3 4. ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும், க்ளோஸ்டு ப்ராக்கெட்டை. 6 மைனஸ் 4 2. 10 மைனஸ் 2 8. தட்ஸ் ஆல் ஆன்சர். தேட் சம். இந்த சம்மை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாரை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். பாரை ரிமூவ் பண்ணுறோம்னா 8 மைனஸ் 6 நமக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே 2ன்னு கிடைக்கும். 10 மைனஸ் 2 4 மைனஸ் 6 மைனஸ் 12 மைனஸ் 10 மைனஸ் இந்த பாரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம், 2ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓப்பன் ப்ராக்கெட்டை தான் அடுத்தது பண்ணணும். 10 மைனஸ் 2 நமக்கு என்னன்னு கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். இதில் என்னன்னு கிடைக்கும், நமக்கு 8ன்னு வரும். 10 மைனஸ் 2 8. அதுக்கப்புறம் இந்த செட் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். செட் ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 12 மைனஸ் 8 நமக்கு 4ன்னு வரும். அடுத்த ஸ்டெப் நம்ம டேரெக்டாகவே எழுதலாம். 4 மைனஸ் 6 மைனஸ் 12 மைனஸ் 8 4 நமக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப், இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதாவது தட் மீன்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். 6 மைனஸ் 4 2. 4 மைனஸ் 2 2. தட்ஸ் ஆல் ஆன்சர்.
BODMAS வீணா ப்ராக்கெட் பாரு ஓப்பன் ப்ராக்கெட்டு அப்புறம் செட் ப்ராக்கெட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ஓனா ஆஃப் ஓனா ஆஃப் ஆஃப்னா என்னென்னா மல்டிப்ளிகேஷன் டினா டிவிஷன் டிவைட் பண்ணுறது டினா டிவிஷன் டிவைட் பண்ணுறது எம்னா மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணுறது அடிஷன் சப்ட்ராக்ஷன் மைனஸ் இப்போ இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷனில் மட்டும் சார் எது ஃபஸ்ட் பண்ணணும் எது செகண்ட் பண்ணணும் நீங்கள் இது இங்கே மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிஷன் சப்ட்ராக்ஷனில் மட்டும் ஆப்ரேஷன் பண்ணும்போது எதை வேணாலும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம் இப்போ ப்ளஸ் மைனஸ் 2 வருதுன்னு வச்சுக்கோங்க எதை வேணாலும் இப்போ ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணலாம் இல்லை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சம் இப்போ பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் 10 மைனஸ் 2 ப்ளஸ் 5 அப்படின்னு கொடுத்துட்டான் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கான் இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணும்போது ப்ராக்கெட்டை தான் ரிமூவ் பண்ணணும் ஆனால் இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இப்போ இந்த போட்மாஸ் ரூலில் ஏஎஸ் ஃபஸ்ட் அடிஷன் தான் இருக்குது அப்புறம் சப்ட்ராக்ஷன் இருக்குது முதல்ல எதை பண்ணுறது நீ எதை வேணாலும் பண்ணுங்கள் லெஸ் பண்ணுங்கள் அப்புறமா ஆட் பண்ணுங்கள் இல்லை அடிஷன் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுங்கள் அப்புறம் லெஸ் பண்ணுங்கள் 10ம் 5ம் ஆட் பண்ணால் 15 மைனஸ் 2 ஈக்குவல் டு 13 அப்படி போடலாம் ஓகேங்களா ஆர் வேர் மாதிரி 10ம் இப்படி பண்ணலாம் 10 மைனஸ் 2 8 ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 13 எப்படி வேணாலும் போடலாம் சார் ஃபஸ்ட்டு அடிஷன் தானே வருது சப்ட்ராக்ஷன் வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் போட்மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு அடிஷன் தானே வருது அப்புறம் தானே சப்ட்ராக்ஷன் வருதுன்னு அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் மட்டும் எப்படி வேணாலும் மாற்றி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அடிஷனை பண்ணிவிட்டு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணலாம் இல்லைனா முதல்ல லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம் ஓகேங்களா எப்படி வேணாலும் பண்ணலாம் தேங்க்யூ